புள்ளி 1ல் கொஸ்டின் நம்பர் 1 விரிவுபடுத்துக 2x² minus 3x whole cube. இது முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் 2x² minus 3 root of 1 minus x² whole to the power of 4 plus 2x² plus 3 root of 1 minus x² whole to the power of 4 அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விரிவுபடுத்த சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இப்போ முதல் கொஸ்டின் பார்த்தோன்னா 2x² மைனஸ் 3/x ஹோல் பவர் 3ன்னு இருக்குது. அப்போ இது பார்த்தோன்னா உறுப்பு இருக்குது உள்ளுக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ஏ மைனஸ் பி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விரிவுபடுத்துன்னு சொல்லிட்டாவே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் டு தி பவர் ஆஃப் என்னுக்கான ஃபார்முலா பார்த்தேன்னா எக்ஸ் பவர் என் இங்கே இருக்கிற அதாவது என்சி 0 எக்ஸ் பவர் என் ஏ பவர் 0 ஆயிரும். அதை சுருக்கிட்டுனா எக்ஸ் பவர் என் மட்டும் கிடைக்கும். அடுத்து என்சி 1 ஒவ்வொரு அடுக்கு குறைக்கணும். இதில் செகண்ட் உறுப்பில் ஒரு அடுக்கு ஏற்றணும். எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ஏ பவர் 1 அப்படியே போயிட்டே இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா -1 பவர் என் எக்ஸ் பவர் ஏ பவர் என் ஆயிடுது. சரியா, இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என் இருக்க இடத்துல என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. எக்ஸ் இருக்க இடத்துல 2x² இருக்குது. ஏ இருக்க இடத்துல 3/xன்னு இருக்குது. அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 3c0 2x² ஹோல் கியூப் மைனஸ் 3xc1 2x² ஹோல் ஸ்கொயர். முதல் உறுப்பில் ஒரு அடுக்கு குறைச்சிட்டே வரணும், ரெண்டாவது உறுப்பில் ஒரு அடுக்கு ஏற்றிக்கிறோம். அப்போ 3/x ப்ளஸ் 3c2 2x². இங்கே 2 இருந்துச்சு, இப்போ ஒரு அடுக்கு குறைச்சாச்சு. இதில் ஒரு அடுக்கு இருக்குதுன்னா ஒரு அடுக்கு ஏற்றுறோம். அடுத்து மைனஸ் 3c3 3/x ஹோல் கியூப். இதில் ஒரு அடுக்கு வரதுனா 0 ஆயிரும். எனிதிங் பவர் 0 1 ஆயிரும். அதனால் எழுதலை. இதில் மட்டும் ஒரு அடுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் விரிவுபடுத்திருக்கிறோம். இப்போ 3c0வோட வேல்யூ 1ன்னு தெரியும். 3c1ஓட வேல்யூ 3, 3c2ஓட வேல்யூ 3, 3c3ஓட வேல்யூ 1. அந்த வேல்யூ தெரியும். கொண்டு வந்து அப்படியே சுருக்கணும்னா 2 கியூபோட வேல்யூ 8, 8 எக்ஸ் பவர் 6. இது 3. இதை சுருக்கணுன்னா 4 எக்ஸின் அடுக்கு 4 3/x. இதை சுருக்கணுன்னா 3 2x². இதை சுருக்குனா 9/x² மைனஸ் இதனோட வேல்யூ 1, 3 கியூபோட வேல்யூ 27 எக்ஸ் கியூப். இப்போ இன்னும் ஏதாச்சும் சுருக்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த x² இந்த x² கேன்சல் பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா 8x பவர் 6 மைனஸ் 4 3 12 12 3 36 எக்ஸ் கியூப். இதை சுருக்கிட்டேன்னா 9 3 27 2 54 மைனஸ் 27/x கியூப். இப்போ இதோட விரிவாக்கம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2x² மைனஸ் 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் டு தி பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 2x² ப்ளஸ் 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் டு தி பவர் ஆஃப் 4. இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் n இருக்குது. இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவருக்கான ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் ஹோல் பவர் என்னக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்குது. மைனஸில் வரும்போது 1 விட்டு 1 மைனஸாக வரும். ப்ளஸில் வரும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா 4c0 என்ன என்னோட வேல்யூ 4, எக்ஸோட வேல்யூ 2x², ஏவோட வேல்யூ 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் x². அப்போ எக்ஸ் பவர் 2 பவர் எக்ஸ் 2x² ஹோல் டு தி பவர் ஆஃப் 4 ஆயிரும். மைனஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கனால 1 விட்டு 1 மைனஸ் வரும். அப்போ 4c1 2x² ஹோல் டு தி பவர் ஆஃப் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் x². அடுத்து ப்ளஸ் 4c2 2x² ஹோல் டு தி பவர் ஆஃப் ஸ்கொயர் இன்ட்டு 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் 4c3 2x² 3 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் கியூப் ப்ளஸ் 4c4 இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் டு தி பவர் ஆஃப் 4. இது ஃபஸ்ட் டைமோட விரிவாக்கம். ரெண்டாவது டைமோட விரிவாக்கம் இதே இது அப்படியே வரும். ஆனால் எல்லா டைமும் ப்ளஸ், ஏன்னா ரெண்டும் ஒரே டைமாக தான் இருக்குது. அப்போ அப்படியே எழுதியாச்சு. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ எது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 4c1 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது 4c3 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறத சுருக்கிறோம். 4c0 பார்த்தோன்னா 2 தடவை இருக்குது. அதே மாதிரி 4c2 பார்த்தோன்னா 2 தடவை இருக்குது. 4c4 பார்த்தோன்னா 2 தடவை இருக்குது. அப்போ எல்லாமே எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 டைம்ஸ் ஆஃப் 4c0 2x² ஹோல் டு தி பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 4c2 2x² ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4c4 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² ஹோல் பவர் 4ன்னு இருக்குது. இப்போ 4c0ஓட வேல்யூ 1, 4c4ஓட வேல்யூ 1, 4c2ஓட வேல்யூ பார்த்தோன்னா 4 × 3 டிவைட் பை 1 × 2.
அப்போ 6ன்னு கிடைக்கும். அப்போ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுனா 2 இன்ட்டு 2 போது 16 எக்ஸ் பவர் 8, இதனுடைய வேல்யூ 6. இதை சுருக்கணுன்னா 4 எக்ஸ் அடுக்கு 4, இதை ரூட் எடுத்தோன்னா 9 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதனோட வேல்யூ 1. நான் 3 4 தடவை பெருக்கினேன்னா 81ன்னு கிடைக்கும். ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதை மீண்டும் சுருக்கலாம். இது சுருக்குன்னா 2 இன்ட்டு 16 எக்ஸின் அடுக்கு 8 ப்ளஸ் இது எல்லாத்தையும் பெருக்கிறோம் 16 6 24, 24 இன்ட்டு 9 216 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4, மறுபடியும் 4 இன்ட்டு 6 எல்லாத்தையும் பெருக்கினேன்னா உனக்கு 216 எக்ஸின் அடுக்கு 6. இதை உள்ளுக்கு வச்சு பெருக்கிட்டேன்னா ஃபார்முலா வரைவிடுதுன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 81 மைனஸ் 162 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 எக்ஸின் அடுக்கு 4ன்னு கிடைக்குது. இப்போ இதில் ஏதாச்சும் சுருக்க முடியுதான்னு பார்த்துறோம். சுருக்கணும்னா 32 எக்ஸின் அடுக்கு 8, இங்கே 6 ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். 216 216 இன்ட்டு 512. 4ல் பார்த்தோன்னா இங்கே ஒரு 216 இருக்குது, இங்கே ஒரு 81 இருக்குது. ரெண்டையும் கூட்டினேன்னா 297. 297 ரெண்டாவது பெருக்குனேன்னா 674 எக்ஸின் அடுக்கு 4. அடுத்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இது மட்டும் தான் இருக்குது. அப்போ 162 அப்படின்னா 324 எக்ஸ் ஸ்கொயர், 81 இன்ட்டு 2 162.